வாருங்கள். நெஞ்ச முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் காணும் கேட்டு விலகி ஓட இயேசு நாமம் பாடி வாருங்கள். பறக்கும் பறவை இனங்களே, கடலில் வாழும் மீன்களே, இயேசு நாமம் பாடி வாருங்கள். செடிகளே, கிளைகளே, கனிதரும் மரங்களே, இயேசு நாமம் பாடி வாருங்கள். நெஞ்ச முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீர்க்கும் தீமை துன்பம் காணும் கேட்டு விலகி ஓட இயேசு நாமம் பாடி வாருங்கள். மஞ்சளமும் குங்குமமும் சந்தனமும் சேர்த்து வச்சு ஆரத்தியாய் எடுத்து நாங்கள் வரக்கின்றோம். மஞ்சளமும் குங்குமமும் சந்தனமும் சேர்த்து வச்சு ஆரத்தியாய் நாங்கள் உம்மை வரவேற்கின்றோம். திருப்பலியை செலுத்திடவே நாங்கள் உம்மை அழைக்கின்றோம். திருப்பலியை செலுத்திடவே நாங்கள் உம்மை அழைக்கின்றோம். குருகுலமே நீங்களும் வருக, திருவருளை தந்திடவே வருக. நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் காணும் கேட்டு விலகி ஓட இயேசு நாமம் பாடி வாருங்கள். நெஞ்ச முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் காணும் கேட்டு விலகி ஓட இயேசு நாமம் பாடி வாருங்கள். தந்தை மகன் தூயாமியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியார் நவநாள் திருவிழாவில் இன்றைய 8ஆம் நாளில் நாம் அவர் வாழ்க்கையின் புனிதமான ஒரு அருமையான அம்சத்தை தியானிக்க வருகிறோம். நற்கருணையை தம் வாழ்வாக்கியவர் என்ற இவரது வாழ்வியல் அழகு. இறைவனின் நற்கருணை என்பது ஒரு வார்த்தை அல்ல, ஒரு உணர்வு மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை முழுமையாக தழுவி கொண்டவர் தான் புனித அந்தோனியார். அவர் கூறியது போலவே வாழ்ந்தார். அவர் பிறருக்கு கூறிய நற்கருணை தன் சொந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியில் உயிர்ப்பித்தார்.
பாவிகளுக்கு மன்னிப்பு, ஏழைகளுக்கு அன்பு, நோயாளிகளுக்கு ஆறுதல், தவறியவர்களுக்கு திரும்பும் வாய்ப்பு, இவை அனைத்தும் அவர் செயல்மொழியாக கொண்டவர். இறைவனின் கருணை எல்லோருக்கும் திறந்த கதவாக இருக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வுடன் வாழ்ந்தார். அந்த நற்கருணை அவரது சொற்களில் மட்டுமின்றி அவருடைய பார்வையில், நடையில், அவரது அறிவிருந்த ஒவ்வொரு உயிருக்குள் ஊற்றாக வந்தது. அதனால்தான் அவர் உயிர்கள் மாறும் முன்னணி தூதராக அடையாளம் காணப்படுகிறார். இன்றைய உலகத்தில் தண்டனை அதிகம், மன்னிப்பு குறைவு, தூண்டுதல்களும் தீர்ப்புகளும் நிறைந்த சூழலில் புனித அந்தோனியார் நமக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறார். நீங்களும் நற்கருணையின் முகமாக இருங்கள். மேலும் இன்றைய நற்கருணை திருவிழா திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக இறைவனின் ஆசிரியை பெற்றுத்தர வந்திருக்கும் அருட்தந்தை ஜோசப் ராஜா மற்றும் அருட்தந்தை ஜான் பீட்டர் இவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், உடல் உள்ள நலனுக்காகவும் இவர்கள் இறைப்பணியில் சிறந்து விளங்க வேண்டியும் இன்றைய திருப்பலியில் புனித அந்தோனியாரின் இதயம் போல நம் இதயங்களும் கருணையின் வாசல்களாக மாற இறைவனை வேண்டி இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் திரு சகாயநாதன் ஊர்திமதி குடும்பத்தை புனித அந்தோனியார் வழியாக இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும் இத்திருப்பலியில் இணைவோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம் பங்குடைய பாதுகாக்கின்ற கூடிய அற்புதம் புரிகின்ற பதுவந்தனுடைய திருவிழாவை பெரு மகிழ்ச்சியோடும் எதிர்பார்ப்பும் கொண்டாடுகின்ற வேளையிலே கடைசி நாள் 8ஆம் நாள் நவநாளிலே நம் நற்கருணை பெருவிழாவாக நாம் கொண்டாடுகின்றோம். நற்கருணை நம்ம கிறிஸ்தவ வாழ்வுடைய மையமாகவும் ஊற்றாக இருக்கின்றது. நற்கருணையிலேயே நம் கிறிஸ்தவம் கிடையாது, கிறிஸ்துவும் கிடையாது, திருச்சபையும் கிடையாது. நற்கருணை தான் நம் வாழ்வுடைய ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கின்றது. ஆகவே இந்த நாளிலே நம் புனிதர் எப்படி நற்கருணையோடு ஒன்றித்து தன் வாழ்க்கை நடத்தினார் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கின்றோம். ஆகவே இந்த நாளிலை சிறப்பித்து நமக்கு இறைவனுடைய ஆசிரியை பெற்ற வந்திருக்கின்ற தந்தையர்கள் அருள்பணி ஜோசப் ராஜா, பங்குதந்தை ஆகூர், அருள்பணி ஜான் பீட்டர், பங்குதை சோமாசி பாடி இவர்களை அனைவரும் சார்பாக வருகிறவர் என்று கரவலை எழுப்பி அவர்களின் வழிக்கு அன்போடு வரவேற்போம். இந்த நாளிலே உபயம் செய்கின்ற திருவாளர் சகாயநாதன் லூதுமறை குடும்பத்தாருக்கும் வருவர் என்று வரவேற்று அவருடைய எண்ணங்கள் இயக்கங்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். இந்த திருப்பலியானது புனித பவுல் அன்பத்தை சார்ந்த திருவாளர் சகாயநாதன் லூதுமறை குழந்தை சரண் சந்தை விமலா, அவினா கிரேஸ், டெவினா, ஸ்டீபன் ராஜ், அமலோற்ப சென்னிலா, ஆரோக்கிய வெண்ணிலா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் ஜெபிக்கின்றார்கள். மேலும் புனித வனச்சிறப்பு அன்பேத்தை சார்ந்த திருவாளர் ஜான் ஜெகதீஷ், வேளாங்கண்ணி, சிறில் ஜெனிஷா, ரோவின் ஜோஸ்லின், நோஸ்வின் பிரிஸ்கா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் ரோவின் ஜோஸ்லின் இன்று தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றார். இவர் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் சுகம் தரவும் குடும்ப கருத்து நிறைவேறும் திருப்பி ஜெபிக்கின்றார்கள். இந்த கருத்துக்களோடு நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளையும் விண்ணப்பங்களையும் ஆசைகளையும் கோடியற்கு புரிகின்ற பதுவனுடைய திருப்பார்த்து வைத்து அருள் வேண்டி இவ்வழியிலே நாம் இணைவோம். குத்து விளக்கு ஏற்றுதல் இவ்வினை வழிகாட்டும் ஒளியின் அடையாளமாகும். இருளை அகற்றி இறைவனின் ஒளியை உலகில் பரப்போம் அரும் சுடராக இந்த குத்து விளக்கு ஏற்றப்படுகிறது. ஒவ்வொரு திருப்பலிக்கும் முன்னர் இந்த விளக்கை ஏற்றுவதன் மூலம் நாம் கடவுளின் முன்னிலையில் நம் மனதையும் உள்ளத்தையும் ஒளியால் நிரப்பிக்கொண்டு பக்தியுடன் திருப்பலி விழாவை தொடங்குவோம். அரியவை அகற்றி அரிது ஒளியை ஏற்ற அருட்தந்தை ஜோசப் ராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கீழ்ப்பலிகள் என்னும் 2ஆம் பிரிவினை ஏற்ற அருட்தந்தை ஜான் பீட்டர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
நல்லாயனாக வழிநடத்த மூன்றாம் பிரிவினை ஏற்ற நம் பங்கு தந்தையர்கள் ஏ அருள் ஜேம்ஸ் மற்றும் ஏ லாரன்ஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தியாகம் என்னும் நான்காம் பிரிவினை ஏற்ற இத்திருப்பணியை சிறப்பிக்கும் திரு சகாயநாதன் லூத்துமேரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஒற்றுமை என்னும் ஐந்தாம் பிரிவினை ஏற்ற வேதியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, தூய மனிதர்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானத்துதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள்
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அவர்களுடைய ஆழத்திலே முடிய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாசகத்தில் பவுல் அறிகிறார், மனிதன் பாவத்தால் மூடப்பட்ட மனம் சிந்தனையை நெருக்கி விடுகிறது. ஆனால் ஆண்டவரின் ஆன்மா அந்த பிணியை அகற்றி மனதை வெளிச்சமாக்குகிறார். நீதி சட்டம் நம்மை கட்டுப்படுத்தினாலும் பரிசுத்த ஆவியின் சக்தியால் நாம் உண்மையான சுதந்திரத்தை பெறுகிறோம். நமது உள்ளங்கள் பரிசுத்தமான வெளிச்சம் பெற்றதால் இறைவனுடைய மகிமையை நாம் முகாம் பிடிக்க முடிகிறது. பவுல் மேலும் நமது பணியால் நம்முடைய மனமும் செயல்களும் வெளிச்சமாகி உலகிற்கு இறைவனுடைய அருளையும் மகிமையையும் தெரிவிக்க வேண்டும் என்று கூறும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். கடவுளே எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீசச் செய்தார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வசனங்கள் 15 4 முடிய. சகோதர சகோதரிகளே, இன்று வரை மோசேயின் திருச்சட்டம் வாசிக்கப்படும் போதெல்லாம் அவர்களின் உள்ளத்தை ஒரு திரை மூடியிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் பால் திரும்பினால் அத்திரை அகற்றப்படும். இங்கே ஆண்டவர் என்பது தூய ஆவியாரை குறிக்கின்றது. ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு. இப்போது நாம் அனைவரும் முக்காடு இல்லா முகத்தினராய் ஆண்டவரின் மாட்சியை பிரதிபலிக்கின்றோம். இவ்வாறு மென்மேலும் மாட்சி பெற்று அவர் சாயலாக மாற்றம் அடைகின்றோம். இவை எல்லாம் ஆவியாம் ஆண்டவரின் செயலே. கடவுளின் இரக்கத்தால் நாங்கள் இத்திருப்பணியை பெற்றிருக்கின்றோம். ஆகையால் மனம் தளராமல் இருக்கின்றோம். நாங்கள் அறிவிக்கும் நற்செய்தி அழிவுறுவோருக்கே அன்றி வேறு எவருக்கும் மறைக்கப்பட்டிருக்கவில்லை. இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவுரை கண்களை குருடாக்கிவிட்டது. எனவே அவர்கள் கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை. நாங்கள் எங்களை பற்றி அல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றியே அறிவிக்கின்றோம். அவரே ஆண்டவர் என பறைசாற்றி வருகின்றோம். நாங்கள் இயேசுவின் பொருட்டு வந்த உங்கள் பணியாளர்களே, இருளில் இருந்து ஒளி தோன்றுக என்று சொன்ன கடவுளே எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீசச் செய்தார். அது கிறிஸ்துவின் திருமுகத்தில் வீசும் கடவுளின் மாட்சியாகிய அறிவொளியே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அலைந்திடும் உள்ளம் அமைதியை காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அலைந்திடும் உள்ளம் அமைதியை காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில்
நிலையான செல்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம் 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 இயேசுவின் திருவடி சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம் பலமையும் வாழ்வும் இணைந்திடும் போது இயேசுவின் திருவடி சரணாலயம் பலமையும் வாழ்வும் இணைந்திடும் போது இயேசுவின் திருவடி சரணாலயம் மகிழ்வினை நிறைவாய் மனங்களில் பொழியும் இயேசுவின் திருவடி சரணாலயம் மகிழ்வினை நிறைவாய் மனங்களில் பொழியும் இயேசுவின் திருவடி சரணாலயம் 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 இயேசுவின் திருவடி சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம் அலைந்திடும் உள்ளம் அமைதியை காண்பர் இயேசுவின் திருவடி சரணாலயம் அலைந்திடும் உள்ளம் அமைதியை காண்பர் இயேசுவின் திருவடி சரணாலயம் அல்லேலூயா 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 ஆண்டவர் அழைத்த நாளிதுவே அங்களிப்போம் என்று அகமகிழ்வோம் ஆனந்தமுடனே பாடிடுவோம் அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஐந்து இறை வசனங்கள் 20 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்ததாய் இருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதர சகோதரியிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையும் சகோதரியோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலேயே என்பவர் எரிநகருக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவு உற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு
போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்லும் போது வரியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திரும்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய விழாவை கொண்டாடுவதற்காக நாம் இந்த நாட்களிலே நவநாட்களை வைத்து இன்று நாம் நற்கருணை விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நற்கருணை விழா என்பது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வின் ஒரு முக்கிய அங்கமான ஒரு விழாவாக இருக்கின்றது. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வின் மையம் என்று சொன்னாலே நற்கருணை தான். ஆனால் இந்த நற்கருணையை நாம் எந்த அளவிற்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழாவை சிறப்பிக்கின்றோம். இந்த நற்கருணை மேல் நமக்குள்ள பற்று எப்படி இருக்கின்றது? அந்த பற்றானது நமக்கு வளர்ந்து கொண்டு வருகின்றதா, அல்லது ஏதோ கடமைக்காக இந்த நற்கருணை விழாவை கொண்டாடி கொண்டு இருக்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சாதாரண உணவு நமக்கு ஆரோக்கியத்தை தருகின்றது. உணவு இல்லை என்றால் எவ்வளவு நாட்கள் நாம் வாழலாம்? உணவு சாப்பிடாம எத்தனை நாளைக்கு வாழலாம்? ஒரு மாசம் வாழலாமா? ஒரு நாள் கூட வாழ முடியாதா? ஆனா நான் சாடு இந்த நாட்டுல அவங்க ஒருவேளை சாப்பிடுதான் சாப்பிடுவாங்க. ஒருவேளை சாப்பாடு தான். எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். என்ன சாப்பிட்டீங்கன்னா, இந்த மாம்பழ சீசன்ல மாம்பழம் அது சாப்பிடுவாங்க. நான் போய் மாம்பழம் சாப்பிட்டேன். சாப்பாடு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா மாம்பழம். எனக்கு ஒரு ஆச்சரியம், என்னடா மாம்பழத்தை சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி சொல்றாங்க அப்படின்னு. ஆப்பிரிக்கா நாட்டுல அப்போ நாம 3 வேளை சாப்பிடுறோம். அது நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருகின்றது, உடல் வலிமையை தருகின்றது. அப்படிப்பட்ட அந்த உணவு நமக்கு இன்னும் வேறு எதையை தருகின்றது என்று பார்த்தோம் என்றால், ஒரு குடும்பத்திலே ஒரு விசேஷம், ஒரு கல்யாணம், ஒரு பர்த்டே, இப்படிப்பட்ட நிகழ்வுலாம் நடக்கின்ற பொழுது அங்கு யாரெல்லாம் வருவார்கள்? சொந்தக்காரங்க, பிறகு நமக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் வருவாங்க. இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போய் மொய்ய எழுதினீங்கன்னா சாப்பிடாம வந்துடுவீங்களா? வர முடியாதுல்ல. அப்ப அவங்க வீட்டுக்காரரு விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. சாப்பிடுங்கன்னா என்ன எனக்கு எங்க மேல கோபம் அப்படின்னு கேட்பாங்க. ஏன் சாப்பிடாம போறீங்க கேட்பாங்க. குடும்பமே நமக்கு கோபத்தை உண்டாக்குது. அப்படி இருக்கின்ற பொழுது அது அந்த உணவு என்பது நமக்கு உறவை வளர்க்கின்றது. உறவு என்றும் விட்டுவிடக் கூடாது என்பதற்காக இந்த உணவு முறைகள் இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது. அப்படிப்பட்ட அந்த உணவிற்கே அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால், நற்கருணை நமக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது.
அந்த நற்கருணையை நாம் தகுந்த முறையிலே உட்கொள்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா திருப்பலிக்கு வருவாங்க, ஒரு சிலர் முதல்ல இருந்தே இருப்பாங்க, ஒரு சிலர் கரெக்டா நன்மை வாங்கிறது வரும்போது ஏதாவது பிரசாதம் வாங்குற மாதிரி வாங்கி போயிட்டே இருப்பாங்க. ஒரு முறை அந்த மாதிரிதான் ஆவூர்ல நடந்தது. ஒரு பையன் நான் பார்த்துனே இருந்தேன், அவன் வெளியே 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 விளையாடினே இருந்தான். கரெக்டா நன்மை வாங்கும்போது வந்து லைன்ல நிற்கிறான். அப்புறம் நான் நன்மை கொடுக்க மாட்டேன், போயிட்டே இருக்கேன். பூச மொழி ஒரே சண்டை. நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது பாருங்க. இது ஒரு பிரசாதம் கிடையாது. ஆண்டவரையே நாம் நம்முடைய உள்ளத்தில் வரவேற்கணும். அதனால்தான் புனித பவுலடியார் சொல்லுவார், வாழ்வது என்னில் கிறிஸ்து, என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார், உயிருள்ள ஆண்டவர் என்னில் வாழ்கின்றார். ஆக நான் அந்த உயிருள்ள ஆண்டவரை நான் எவ்வாறு வரவேற்கின்றேன்? தகுதியான விதத்திலே நான் வரவேற்கின்றேனா? நல்ல உள்ளத்தோடு வரவேற்கின்றேனா? புதுநன்மை வாங்குகின்ற பிள்ளைகள் நல்ல மறைக்கல்வியெல்லாம் படிச்சு பாவ சங்கத்தனம் செய்து அவர்கள் நன்மை வாங்குறாங்க. அதுக்கு பிற்பாடு திரும்ப எப்போ வருவாங்க? உறுதி பூசலுக்கு வருவாங்க. கொஞ்ச நாள் அந்த புதுசுல ஒரு வாரம் வருவாங்க. இங்கெல்லாம் தினமும் வரீங்கன்னு நினைக்கிறேன், அப்படிதான். வெரி குட். அப்போ அந்த ஒரு ஆர்வம் கடைசி வரை இருக்க வேண்டும். இப்போ நம்முடைய பங்குகளே வயதானவர்கள் இருக்கின்றார்கள். வயதானவர்கள் வர முடியவில்லை என்றால் அவர்களுக்கு நன்மை கொடுக்க போகின்றோம். ஒரு சிலர் கேட்பார்கள், ஏன் ஃபாதர் நன்மை கொடுக்க வரீங்களா, இல்லை வரமாட்டீங்களா? அப்போ அவங்களுக்கு அந்த ஆண்டவர் இயேசுவை நான் உட்கொள்ள வேண்டும், ஆண்டவர் இயேசு என்னிலே வந்து தங்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவர்களே இருக்குது. அப்படிப்பட்ட அந்த ஆர்வமான ஆண்டவரை நாம் தகுதியான உள்ளத்தோடு வரவேற்கின்றோமா? நிறைய பேர் பாவசங்கத்தனம் செய்யறது கிடையாது. பாவசங்கத்தனம் செய்வது என்றால் அவங்களுக்கு ஒரு கசப்பான, நான் போய் இந்த சாமியத்தை செய்யணுமா? ஒவ்வொரு அருளடையாளத்துல யார் இருக்கிறாங்க? ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் குருவானவர், அவர் வழியாக ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கிறார். அப்போ அவரிடத்தில் தான் நாம் ஒவ்வொரு அருளடையாளத்தை பெறுகின்றோம். குருவானவர்கள் ஒரு கருவியாக செயல்படுகின்றார்கள். அப்போ நாம் ஏன் அப்படிப்பட்ட ஒரு மனதை உள்ளவர்களாக இருக்காமல் நாம் ஏதேதோ ஒரு குருவானவர் தவறு செய்துவிட்டா அவர்கிட்ட நான் போய் பண்ண மாட்டேன், அவர்கிட்ட போய் நான் ஒவ்வொரு அருளடையாளத்தை பெற மாட்டேன். அல்லது இந்த குருவானவர் என்னுடைய பாவத்தை யாருக்காவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? அவிவிசுவாசம். குருவானவர்கள் யாருமே எந்த ஒரு பாவத்தை யாரிடமும் சொல்வது கிடையாது. அந்த ஒரு நம்பிக்கை நம்மிடத்துல இருக்கும். அப்போ ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கின்ற அந்த இடத்திலே நாம் அந்த ஒவ்வொரு அருளடையாளத்தை பெற வேண்டும். உங்களிலே எத்தனை பேர் பல வருடங்கள், பல மாதங்கள் இப்படி ஒவ்வொரு அருளடையாளத்தை பெறாமலே நான் ஆண்டவரை உட்கொள்கின்றேன், நான் நேரா மோட்சத்துக்கு போவான்னா முடியுமா? நேரா போய் மருந்து வாங்க முடியுமா? யார்கிட்ட போறோம்? ஃபர்ஸ்ட் டாக்டர்கிட்ட போறோம். டாக்டரை கன்சல்ட் பண்ணி பிறகு மருந்துகளை வாங்குகிறோம். அதே போன்றுதான் நம்முடைய இந்த கிறிஸ்தவ வாழ்வு. ஒவ்வொரு அருளடையாளத்தை நாம் பெற வேண்டும். ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் பெறுகின்றோம். ஆண்டவருடைய இரக்கம் அளவில்லாத ஒரு இரக்கமாக இருக்கு. அந்த இரக்கத்தை குருவானவர் வழியாக நாம் பெறுகின்றோம். நான் பல ஆண்டுகள் பாவசங்கத்தனம் செய்யாமல் இருக்கின்றேன். நான் ஒரு பாவியாகவே வாழ்ந்து வருகிறேன். ஆனாலும் நான் நன்மை உட்கொள்கின்றேன். ஆண்டவர் வந்து தங்குவாரா? என்னிடத்துல வருவாரா? என்னுடைய வீட்டுல வருவாரா? நான் பயணிக்கின்ற பொழுது என்னோடு வருவாரா?
இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த உணவை நாம் உட்கொள்கின்ற பொழுது பரிசுத்த உள்ளத்தோடு நாம் பெற வேண்டும். பரிசுத்த உள்ளத்தோடு பெற வேண்டும். இந்த உணவு நமக்கு உறவை வளர்க்கின்றது. உறவை வளர்க்கின்றது. ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்று அந்த உறவை நாம் வளர்க்கும் குடும்பங்களாக மாற வேண்டும். உறவு வளர். நன்மை வாங்கிட்டு நேரா போய் வீட்டுல சண்டை. எப்படி ஆண்டவர் உள்ளத்துல வருவார்? நன்மை வாங்கிட்டு ஒரு சிலர் கணவன்மார்கள் சண்டை போடுவாங்க. நன்மை வாங்கிட்டு வந்தியா? சரி சரி, பரிசுத்த உள்ளத்தோடு வந்திருப்ப. இருந்தாலும் அங்க வார்த்தைகளை பார்த்தோம் என்றால் பரிசுத்தமான ஒரு வார்த்தை இருக்கும். அப்ப அங்க ஆண்டவர் தங்குவானா? என்னுடைய ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறார். என்னுடைய உள்ளத்தில் வந்து என்னுடைய இல்லத்தில் தங்குகின்றார். எமாவு சீடர்கள் அவர்கள் பயணிக்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்களோடு செல்கின்றார். அவர்கள் அப்பம் பிற்கும் போது அவர்களை கண்டுகொள்கின்றார்கள். அவர்களை கண்டுகொண்டு ஆண்டவரே என் தேவனே என்று அவர்கள் அப்பொழுதுதான் உணர்கின்றார். ஆண்டவரே எங்களோடு தங்கும். அப்படிப்பட்ட அந்த ஆண்டவரை நாம் கொண்டு செல்கின்ற பொழுது அந்த ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துல நம்முடைய இல்லத்துல தங்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய அந்த உறவுகள் வளரும் குடும்பமாக மாறும். அன்புள்ள குடும்பமாக மாறும். சமாதானம் உள்ள குடும்பமாக மாறும். இல்லைன்றால் என்ன ஆகும்? அங்கு ஒரே சண்டை சச்சரவு, பிரிவினைகள், எப்ப பார்த்தாலும் ஒரு சமரசமான ஒரு வாழ்வில்லாத ஒரு நிலை. அப்ப ஆண்டவர் அங்கிருந்து போய்விட்டார். பிரியமான சகோதர சகோதரர்களே, எத்தனை முறை நாம் அந்த ஆண்டவரை வாங்கினாலும் அந்த ஆண்டவரை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டாலும் நாம் பரிசுத்த உள்ளத்தோடு அவரை கொண்டு செல்ல வேண்டும். பரிசுத்த உள்ளத்தோடு நம்முடைய வாழ்க்கையில அவர் பயணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அப்ப நாம் அனைவரும் சொல்ல முடியும், வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார். என்னிலே அவர் வாழ்கின்ற பொழுது என்னுடைய குடும்பங்களிலே சமாதானம், என்னுடைய குடும்பங்களிலே உறவு, என்னுடைய குடும்பங்களிலே அன்பு, பகிர்ந்த மனப்பான்மை, இதெல்லாம் பண்புகளையும் கொண்டவர்களாக நாம் வாழ முடியும். அதற்கு உதாரணமாக நம்முடைய அன்னை மரியாள் ஒரு பேழையாக இருக்கின்றார். நற்கருணையை தாங்குகின்ற ஒரு பேழை. அவள்தான் முதலாக நற்கருணையை தன்னுடைய உள்ளத்திலே சுமந்து ஒரு பேழையாக திகழ்ந்தார். நாமும் அது போல அந்த பேழையை நாம் தாங்க வேண்டும், சுமந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேரை நாம் இந்த கோயிலே ஆலயத்திலே வந்து தனியாக ஜபம் செய்திருக்கின்றோம்? மிக சொற்பம். ஆவூர்ல காலைல பூச முடிஞ்சது, கதவு போட்டோமா அவ்வளவுதான். அடுத்த நாள் காலையில் தான் கதவு திறக்கும். இங்க எப்படின்னு தெரியல. வரீங்களா? விசிட் பண்றீங்களா? பாப்பா விசிட் பண்ண பரவாயில்ல. பெரியவர்கள் வரீங்க, வெரி குட். எல்லாரும் ஒரு கை தட்டுங்க. அப்போ அந்த பேழையை நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டும். ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கிறார். யாருக்காக? நமக்காக. நமக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுது அவரை வந்து சந்திக்க வேண்டும். நான் வீட்டிலேயே ஜெபம் செய்வேன், வீட்டிலேயே ஜெபம் செய்வேன், அப்புறம் எதுக்கு நம்ம கோயில்? இப்படிப்பட்ட மாறுபட்ட கனவுகளை நாம் அகற்ற வேண்டும். நம்பிக்கையோடு வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த நம்பிக்கையோடு வாழ்வதற்கு தேவையானது நற்கருணை. நற்கருணை என்றால் என்ன? நல்ல ஆண்டவர் கருணை உள்ளவராக இருக்கின்றார். நற்கருணை, நல்லது செய்கின்றவர். நல்லதுதான் செய்தார், அவர் கெட்டது செய்யல. எல்லா மக்களுக்கும் நல்லது செய்து கொண்டே வந்தார். பிறகு கருணை உள்ளவராக இருந்தார். அந்த நற்கருணையை நாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்முடைய வீதிகளை கொண்டு செல்ல இருக்கின்றோம். நம்முடைய வீடுகளை சந்திக்க இருக்கின்றன, நம்முடைய குடும்பங்களை சந்திக்க இருக்கின்றன. அந்த குடும்பங்களை சந்திக்கின்ற பொழுது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆசீர்வாதத்தை கொண்டு செல்பவராக, ஆசீர்வாதத்தை தருகின்றவராக அந்த நற்கருணை ஆண்டவர் இருக்கின்றார். நல்லது செய்கின்றவராக. அப்ப நல்லது செய்கின்றவரிடம் நாம்
பரிசுத்த உள்ளமாக அவரை வரவேற்க வேண்டும். ஏதோ கடமைக்காக அல்ல, உண்மையான பக்தி, நற்கருணை பக்தி. அந்த நற்கருணை பக்தியை கொண்டவர் தான் நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோனியார். அதுதான் அவருக்கு மிகவும் முக்கியமாக இருந்தது. அவருடைய பணிக்கு, நற்செய்தி பணிக்கு நற்செய்தி அறிவித்தார். சிறந்த போதகராக விளங்கினார். எல்லா மக்களையும் திரட்டி ஆண்டவரிடம் கொண்டு வந்தார். அந்த நற்செய்தியை போதிப்பதற்கு துணையாக இருந்தது என்ன? நற்கருணை. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த நற்கருணையிலே எந்த அளவுக்கு அந்த பக்தியையும் பற்றுதலையும் கொண்டிருக்கின்றோம். வாடிக்கையாக போய்விட்டது. சில நேரத்தில் ஏதோ கோயிலுக்கு வருகிறோம், திருப்பலி காண்கிறோம். திருப்பலியை காண்கின்ற பொழுது எங்கேயோ நம்முடைய நினைப்பு எல்லாம் எங்கேயோ இருக்கும். சில நேரத்தில் அந்த நற்கருணையை பக்தியை கொண்டிருந்தவர்கள் எத்தனையோ புனிதர்கள். திரேசா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் முழந்தாள் படிட்டு நற்கருணை முன்னாடி ஜெபம் செய்து கொண்டிருப்பார் காலையில். அதனால்தான் காலையில் திருப்பலி நமக்கு நடக்கிறது. காலை திருப்பலி, அந்த திருப்பலியை பார்த்து திருப்பலியிலே பங்கு கொண்டு ஆண்டவர் இயேசுவை நான் என்னுடைய உள்ளத்துல வரவேற்று அந்த நாளை தொடங்குகின்ற பொழுது உண்மையாகவே அந்த நாள் பரிசுத்த நாளாக, ஒரு பயனுள்ள நாளாக, உறவை வளர்க்கின்ற நாளாக கண்டிப்பாக அமையும். அப்படிப்பட்ட மனதை உடையவர்களாக நாம் விளங்க வேண்டும். புனித அந்தோனியார் விழாவை கொண்டாடுகின்ற பொழுது அவருடைய முன்மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும். அவருடைய முன்மாதிரியை நாம் பின்பற்றுகின்ற பொழுது நம்முடைய குடும்பங்கள் உறவை வளர்க்கின்ற குடும்பங்களாக, அன்பை வளர்க்கின்ற குடும்பங்களாக உண்மையாகவே மாறும். அப்படிப்பட்ட பண்பை உடையவர்களாக நாம் விளங்கினோம் என்றால் நாம் இயேசுவையே தாங்கி செல்பவர்களாக மாற முடியும், பேழையாக மாற முடியும். இயேசு என்னோடு இருக்கின்றார். இயேசுடைய பேழை என்னிலே இருக்கின்ற பொழுது என்னுடைய குடும்பங்கள்ல சண்டை சச்சரவுகள் இருக்க முடியாது. அந்த உறவுகளை வளர்க்கின்ற, அன்பை வளர்க்கின்ற, அந்த பிரிவையெல்லாம் உறவாக மாற்றுகின்ற குடும்பங்களாகத்தான் மாற முடியும். ஆகவே அப்படிப்பட்ட பண்பை உடையவர்களாக புனித அந்தோனியார் நமக்காக பரிந்து பேசுபவர்களாக இருக்கின்றார். நம்முடைய பங்கில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் அப்படிப்பட்ட புனித குடும்பமாக மாற வேண்டும். இயேசுவை தாங்குகின்ற குடும்பங்களாக மாற வேண்டும். அந்த உறவை வளர்க்கின்ற குடும்பங்களாக மாற வேண்டும். பல குடும்பங்களிலே ஒரு சில குடும்பங்கள் சண்டை போடும்போது அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். 2 பேர் சண்டை மாட்டிக்கிறாங்க, எப்ப அவங்க அடிச்சிட்டு சாவுவாங்களோ தெரியல. இப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ மற்றவர்கள் சண்டை போடுகின்ற நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. அப்படி யாராவது இருக்கீங்கன்னா நாம் என்ன செய்யணும்? அதெல்லாம் மாற வேண்டும். அந்த சண்டை சர்ச்சைகள் வருகின்ற பொழுது நாம் அங்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? இன்னும் அதிக சண்டையை உருவாக்குகின்றோமா, அல்லது அதை அமைதியான முறையிலே, சுமூகமான முறையிலே அந்த சண்டையை பாதுகாக்கின்றோமா? பிரியமான சகோதர சகோதரர்களே, இப்படிப்பட்ட மனநிலையோடு வாழாமல் நாம் நல்ல அந்த பேழையை தாங்குகின்றவர்களாக மாறுகின்ற பொழுது உண்மையாகவே நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதம் உள்ள குடும்பமாக மாறும். பிரிந்து போன குடும்பங்கள் எல்லாம் சேர்கின்ற குடும்பமாக மாறும். உறவை வளர்க்கின்ற குடும்பங்களாக மாறும் என்று நாம் மன்றாடும். அந்த ஆண்டவரை நாம் கொண்டு செல்கின்ற பொழுது நம்முடைய ஊரிலே எல்லா குடும்பங்களும் அன்புள்ள குடும்பமாக, குறிப்பாக கணவன் மனைவி பிரிந்து போன குடும்பங்கள் எல்லாம் சேருகின்ற குடும்பமாக, ஒரு ஆசீர்வாதத்தை உருவாக்குகின்ற குடும்பங்களாக, உறவை வளர்க்கின்ற குடும்பங்களாக நாம் மாறுகின்ற பொழுது புனித அந்தோனியார் வழியாக இன்னும் அதிகமான பேர் பலன்களை கண்டிப்பாக நாம் பெற முடியும். இந்த விழாவானது நமக்கு அர்த்தமுள்ள விழாவாக மாறுகிற வேண்டும் என்றால் உண்மையாகவே நாம் இந்த பாவ நிலையிலிருந்து
முதலாக நாம் அந்த நற்கருணை வாங்குகின்ற பொழுது தகுதியுள்ள பாவ நிலையிலிருந்து விடுபட்டு ஆண்டவர் இயேசு உண்மையாக என்னுடைய உள்ளத்துல தாங்குகின்ற குடும்பங்களாக தாங்குகின்ற மனிதர்களாக நாம் வாழ்கின்ற போது கண்டிப்பாக ஆண்டவருடைய ஆசீர் இன்னும் அதிகமாக வரும். ஆகவே இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடும் புனித அந்தோனியார் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார் என்பதை நினைவில் கொள்வோம். எல்லா குடும்பங்களும் அவரை நாடி வந்து ஆசிரை பெற்றுக்கொண்டு சென்றார்கள். அதை போன்று நாமும் அந்த ஆசிரை பெறுபவர்களாக தகுதி உள்ளவர்களாக நற்கருணை விழாவானது ஆண்டவர் இயேசு என்னிலே வந்து தங்க வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் வந்து தங்க வேண்டும், என்னுடைய பங்கில வந்து தங்க வேண்டும். எல்லா மக்களுக்கும் ஆசிரோடு நாம் வாழ்வதற்கு தேவையான அருளை இந்த புனித அந்தோனியார் நமக்காக பரிந்து பேச தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். எழுதி நிற்போம். உன் பணிக்காய் நீ தேர்ந்தெடுத்து உன் திருத்தந்தை அயல்கள் குருக்கள் கன்னியர்கள் சிறவரத்தார் அனைவரும் தங்கள் பணிவாழ்வில் உமதந்த வாழ்வை தூய ஆவியின் ஆற்றலையும் வல்லமையும் புனித அந்தோனியார் வழியாக இறைவாமை மன்றாடுகின்றோம். அரணம் கோட்டையுமான இறைவா, எங்கள் வாழ்வில் வரும் துன்பங்கள் துயரங்கள் சோதனைகளை கண்டு மனம் சோர்ந்து விடாமல் இருக்க புனித அந்தோனியார் வழியாக இறைவாமை மன்றாடுகின்றோம். உலகின் ஒளி இறைவா, வளர்ந்து வரும் இளைய தலைமுறைக்காக உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். வாழ்வில் தொடரக்கூடிய பெரிய மனதை தந்திர வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக இறைவாமை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையே இறைவா, இன்றைய நவநாள் திருப்பலியை நிறைவேற்றி உமது இறை ஆசிரியை எங்களுக்காக பெற்றுத்தர வந்திருக்கும் அர்ப்பணி எஸ் ஜோசப் ராஜா மற்றும் அர்ப்பணி ஏசி ஜான் பீட்டர் அவர்களுக்காக சிறப்பாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். நீரே இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கவும் உடல் உள்ள சுகத்திற்காகவும் இறைப்பணியில் சிறந்து விளங்க வேண்டியும் புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வு வழங்கும் அல்லது இறைவா, இன்றைய நற்கருணை பெருவிழாவை சிறப்பிக்கும் திரு சகாயநாதன் நூறுமேனின் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிக்கவும் அவர்கள் உடல் நலனுக்காகவும் புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்திட உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
கொய்து வந்தேன் மனதுருக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உள்ளவரே கனிகளையே கொண்டு வந்தேன் கனிவிரக்கம் கொண்டவரே கனிவிரக்கம் கொண்டவரே மலர்களையே கொய்து வந்தேன் மனதுருக்கம் உள்ளவரே கனிகளையே கொண்டு வந்தேன் கனிவிரக்கம் கொண்டவர் வணங்கும் வார்த்தையாவும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும் வணங்கும் வார்த்தையாவும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும் தந்துவிட்டேன் நேற்றிடுமே என்னவரே உள்ளதெல்லாம் தந்தவரே உயிரோடு உள்ளவரே உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா உள்ளதெல்லாம் தந்தவரே உயிரோடு உள்ளவரே உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாயிரவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்திலே அனைத்து நலனுக்காகவும் உமது கைதிகளை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் மறுமீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திருவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்க செய்தார். நீரை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையை உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீரும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றேன். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை வழி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயரை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருளடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மன்னகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன.
வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடு நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கு கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் அம்புரோஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். தந்தையே, பல்வேறு விண்ணப்பங்களோடும் மன்றாட்டுகளோடும் கவலையோடும் கண்ணீரோடும்
இப்பலிபடம் சூழ்ந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து வைக்கின்றோம். பிரியமாக ஆசீர்வதித்து எங்கள் வாழ்வுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் கொடுத்து எங்களை வழிநடத்துவீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் பெற்றோர், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், யார் நேத ஆத்மாக்கள், மாசில்லா குழந்தைகள், புத்தரிக்க சலத்திரை வேறுபடுகின்ற ஆன்மாக்கள் ஆகிய அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முதல் திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், எம் சபை நிறுவன தந்தை புனித ஜான் லினார்டியார், எங்கள் ஊரின் பாதுகாவலர் பதுவை அந்தோணியார், மேலும் உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நமக்கு போதித்தவான் இவ்வுலகிலே அரசு வளர வேண்டும், நம் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கழிவிடுனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கரக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர், நம் உள்ளத்திலே வாழ்கின்றவர், நம்முடைய குடும்பங்களிலே வாழ்கின்றவர். இன்றைய நாளிலே நம் எல்லோரையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க போகின்றவர். தம்மையே நமக்காக கொடுக்கின்றார். இவருடைய விருதில் அழைக்கப்பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இடத்தில் இருந்து வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும்.
ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் இரத்தத்தையும் நாங்கள் இவ்வளையில் உட்கொள்வது உமது இறை தன்மையை சுவைத்து என்பதுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் பிறரன்பிலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. எல்லோரும் முழந்தாள் படியிடுவோம். வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என் வாழின் மொழியை ஏற்றவே எழுந்து வாருமே. சேர்ந்து பாடுவோம். வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என் உள்ளமே வாழின் மொழியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஏனோ இந்த பாசமே என்னிடமே, ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, எண்ணில்லாத பாவமே புரிந்த பாவினே. வாழ்வை அளிக்கும் வல்லவாம் வாழ்க என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. உலகம் யாவும் வெறுமையே உம்மை நான் பெறும்போது, உலகம் யாவும் வெறுமையே உம்மை நான் பெறும்போது, உறவு என்று இல்லையே உன் உறவு வந்ததால் வாழ்வை அளிக்கும் வல்லவா, வாழ்க என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. நித்திய சோதி கோரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்தி
அதிசயம் புரிவோம். இப்பொழுது அனைவரும் எழுந்து நாம் வண்டிக்கு முன்பாக நிற்போம். முதலிலே பேர செல்வர்கள் அன்பர் இறைமக்கள் வரிசையாக பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆண்டவரின் சுவை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையில் எல்லாம் முன்னாடி ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரின் சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். முன்னாடி போங்க. ஆண்டவரின் சுவை ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திரமோடு ஆராதிப்பேன். எல்லாரும் தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, வழியிலே செல்கின்ற போது தயவு செய்து பக்தியோடு நீங்கள் இயேசு ஆண்டவர் நம்மை சந்திக்கின்றார் என்ற உணர்வோடு செல்வோம். ஏதோ வேடிக்கையாக நாம் இந்த ஊர்வலத்தை நடத்தக்கூடாது. இயேசு ஆண்டவர் நம் மத்தியிலே வாசம் செய்து கொண்டிருக்கின்றார், நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார், நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே எல்லோரும் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவே உம்மை போற்றுகின்றோம், இயேசுவே உம்மை போற்றுகின்றோம், இயேசுவே உம்மை போற்றுகின்றோம், இயேசுவே உம்மை போற்றுகின்றோம், இயேசுவே உம்மை புகழ்கின்றோம், இயேசுவே உம்மை புகழ்கின்றோம், இயேசுவே உம்மை புகழ்கின்றோம், இயேசுவே உம்மை புகழ்கின்றோம், இயேசுவே உம்மை போற்றுகின்றோம். இயேசுவே உம்மை போற்றுகின்றோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் வல்லவர், நீர் வல்லவர், நீர் வல்லவர், எங்களை வழிநடத்துகின்றவர், எங்களை வழிநடத்துகின்றவர், எங்களை வழிநடத்துகின்றவர், எங்களை வழிநடத்துகின்றவர், எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றேன். எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி இயேசுவே, இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. எங்கள் குடும்பங்களை பாரும், எங்கள் குடும்பங்களை பாரும். எங்கள் நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. Thank you Jesus, Thank you Jesus. thank you Jesus. Thank you Jesus. நன்றி என்றும் உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான், உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். பொருள் செல்வமே என் கடவுள் என்று ஏழையின் பொருளை எனக்கென பறித்தேன். பொருள் செல்வமே என் கடவுள் என்று ஏழையின் பொருளை எனக்கென பறித்தேன். மனமாகின்றோம், இயேசுவை ஆராதிக்கின்றோம், இயேசுவை ஆராதிக்கின்றோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah. இயேசுவே நீர் வாழ்க, இயேசுவே நீர் வாழ்க. அதிசயங்களை செய்கின்றவரே, அற்புதங்களை செய்கின்றவரே, நீர் நல்லவர், நீர் வல்லவர். இயேசுவே நீர் வாழ்க, இயேசுவே நீர் வாழ்க. நீர் எங்களை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், எங்கள் பெற்றோர்களை ஆசீர்வதியும், எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வழியை காட்டியறலும், நல்ல அறிவை தந்திரலும், நம்பிக்கையிலே வாழ்ந்தறலும்,
நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. Thank you Jesus. Thank you, Jesus. Thank you Jesus. Thank you, Jesus. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எல்லாரும் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். இயேசு தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். இரவனும் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆவியாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே நீர் வல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. Thank you Jesus. Thank you, Jesus. Thank you Jesus. Thank you, Jesus. ஆமென். 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 எல்லோரும் ஆசீர்வாதத்துக்காக நாம் திரும்பி நிற்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மாறிப்போரே எழுப்பினார் அதிசயம். அதிசயம் ஆவியானவர் என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழையன் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழையன் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எல்லோரும் சொல்லுவோம், இயேசுவை உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவை உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவை உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவை உம்மை போற்றுகின்றோம். இயேசுவே உம்மை போற்றுகின்றோம். இயேசுவை உம்மை போற்றுகின்றோம். இயேசுவே உம்மை போற்றுகின்றோம். இயேசுவை உம்மை போற்றுகின்றோம். இயேசுவே உம்மை போற்றுகின்றோம். இயேசுவை உம்மை வாழ்த்துகின்றோம். இயேசுவே உம்மை வாழ்த்துகின்றோம். இயேசுவை உம்மை வாழ்த்துகின்றோம். இயேசுவே உம்மை வாழ்த்துகின்றோம். இயேசுவை உம்மை வாழ்த்துகின்றோம். இயேசுவே உம்மை வாழ்த்துகின்றோம். நீ நல்லவர். Jesus. Thank you Jesus. Thank you, Jesus. Thank you Jesus. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நீ செய்த நன்மை நினைக்கின்றேன் என் நெஞ்சொருக நன்றி சொல்கின்றேன் இறைவா
நெஞ்சொருக நன்றி சொல்கின்றேன் இறைவா 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 உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தாய் உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி நன்றி இயேசுவே இதுவரை செய்த எங்களுக்காக நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே எல்லோரும் ஆசீர்வாதத்துக்காக திரும்பி நிற்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மலருக்கு பதிலாய் கலையெங்கும் தோன்றி மனதினை நிரப்புதல் பார்த்திருந்தார். மலருக்கு பதிலாய் கலையெங்கும் தோன்றி மனதினை நிரப்புதல் பார்த்திருந்தார். உடன் உணரட்டும் என்றே ஒதுக்கி விடாமல் கலைகளை அகற்றி காத்திருந்தாய். கலைகளை அகற்றி காத்திருந்தாய். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன் என்னென்றொருக நன்றி சொல்கின்றேன் இறைவா 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 செய்த நன்மை நினைக்கின்றேன் நெஞ்சொருக நன்றி சொல்கின்றேன் இறைவா 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 இறைவா. இதோ ஆண்டவர் நம்ம அருகிலே இருக்கின்றார், நம்முடைய குடும்பங்களே இருக்கின்றார். பிரச்சனைகளா, தோல்வியா, கஷ்டமா, எல்லா தொல்லைகளையும் தீர்க்கின்றவர், அதிசயங்களை செய்கின்றவர் நம்ம மத்தியிலே வந்து கொண்டிருக்கின்றார். நம்ம மத்தியிலே வந்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். நன்றியோடு அவரை துதிப்போம், நன்றியோடு அவரை போற்றுவோம், நன்றியோடு அவரை புகழ்வோம். திகையாதே, கலங்காதே மகனே மகளே, அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என்னென்று உன்னோடு. அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என்னென்று உன்னோடு. குன்று அசையலாம், குகைகள் பெயரலாம், உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம். குன்று அசையலாம், குகைகள் பெயரலாம், உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம். எந்த நிலை நான் ஆனாலும் எந்த நன்பு மாறாதே. அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அன்னை குழந்தையை
அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு எல்லாரும் அஞ்சாதே அஞ்சாதே ஹalleluya hallelujah 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 நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே எல்லாரும் நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே Thank you Jesus Thank you Jesus Thank you Jesus Thank you Jesus எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் Thank you Jesus Thank you Jesus Thank you Jesus ஆண்டவர் இயேசு இதோ நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார். நம்முடைய வீதிகளிலே வலம் வந்து நம்மை எல்லாம் பார்த்து நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். அவருக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். இந்த நன்றியோடு அந்த ஆண்டவர் இயேசு நம்முடைய குடும்பங்களிலே தொடர்ந்து வாழ்கின்றார் என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம். அந்த நம்பிக்கையை வளர்ப்போம், அந்த நம்பிக்கையை பறைசாற்றுவோம். அந்த நம்பிக்கையோடு நாம் ஆண்டவருடைய ஆசிரியை பெறுவோம். இயேசுவே முந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே நாளுமே உண்டு பாதையால் நாளு வளர்ந்திடுமே அன்பு
காதல் நடந்திடுமே. எல்லோரும் முழங்கால் படியிடுவோம். இயேசுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறும். மாண்புயரே வரும் மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தில் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளை எனவே எங்களுக்கு விட்டுச் சென்று உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மை பின்பலனை இடைவிடாமல் அளவிற்கு அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.